அருட்பெரும் ஜோதி. குரு பார்வை கோடி நன்மை. குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷத்தன்று யார் ஒருவர் இந்த பிரபஞ்சத்தின் குருவாக இருக்கக்கூடிய சிவனை வழிபடுகிறார்களோ, திருவண்ணாமலையாரையே குருவாக நினைத்து 16 ரூபாயை காணிக்கையாக எடுத்து வைத்து ஓம் குரு வசி வசி என்கின்ற மந்திரத்தை 106 முறை நான் சொல்லும் பரிகாரத்தோடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு குரு கடாட்சமும் சிவனின் அருளாலும் பல்வேறு விதமான சிக்கல்கள் சரியாகும். வரும் வியாழக்கிழமை சிவனின் ரூபமாக இருக்கக்கூடிய காகபுஜண்டவரின் சூட்சமமான மந்திரத்தை 108 முறை எழுதி 16 ரூபாய் காணிக்கையை நான் சொல்வதைப் போல் செய்து அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்ளுங்கள். அற்புதங்கள் ஏற்படும். குருவின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா. சித்தர்களின் குருவாக இருக்கக்கூடியவர் காகபுஜண்டவர். காகபுஜண்டவரை குருவாக ஏற்று வழிபட்டால் சிவனோட அருளே கிடைக்குங்கிறாங்க. ஏன்னா பல யுகங்களாக வாழக்கூடிய ஒரு சித்தர் அவர் தான். யுகங்கள் அழியும் போதும் கூட காக ரூபத்தில் போய் மீண்டும் வருவார். அப்பேற்பட்ட காகபுஜண்டவர் லோபமுத்ரா தாயோட சூட்சமமான சக்தி மிக்க ஒரு ஆகர்ஷண மந்திரம்தான் ஓம் நர்பவி நர்பவி. வரும் வியாழக்கிழமை குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம். காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்திரத்தை 108 முறை எழுதி 16 ரூபா காணிக்கையை அண்ணாமலையாருக்கு எடுத்து வச்சுட்டு ஓம் சிவசிவ ஓம ஒரு 108 முறை ஜபம் செய்யுங்கள். நர்பவி மந்திரத்தை எழுதணும், காணிக்கையை எடுத்து வைக்கணும், ஓம் சிவசிவ ஓம் மந்திரத்தை ஜபம் செய்யணும். காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் பிரதோஷ வேளையில் ஏதோ ஒரு சிவன் கோயிலில் நந்திதேவருக்கான அபிஷேகத்தை பார்த்து, சிவனுக்கான ஆரத்தியை பார்த்து, கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு 4 மஞ்சள் வாழைப்பழத்தை தந்து பாருங்கள். காரியத்தடை சரியாகும், குரு அருள் கிடைக்கும், செல்வ செழிப்பு கிடைக்கும், மன நிம்மதி அற்புதங்கள் கிடைக்கும். குருன்னு ஒருத்தர் தான் செல்வத்தை கொடுப்பாரு. அந்த குருவா காகபுஜண்டவரை சிவரூபமாக பார்த்து வரும் வியாழக்கிழமை நமது நண்பர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். அதற்கப்புறம் எப்போ நீங்கள் அண்ணாமலையாரை பார்க்க வரீங்களோ அப்போ அந்த 16 ரூபாய் காணிக்கையை கொடுங்க. 16 செல்வங்களை நமக்கு நிச்சயமாய் அந்த அண்ணாமலையார் குருவாய் இருந்து வழிபடுவார். இதை கேட்டவுடனே வேண்டுங்கள். வேண்டியதை தரக்கூடிய அற்புத தெய்வம் நமது அக்னி பகவானான அக்னி ரூபமான அண்ணாமலையார். அவரின் அருள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் வெள்ளிக்கிழமை வைகாசி 1 முதல் சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் உலகத்தில் எங்கிருந்தாலும் கலந்துக்கலாம். கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் 16, 17 கொல்லிமலையில் சிறப்பு ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்க. உங்கள் லைஃபுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு, உங்கள் லைஃப்பை என்லைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஆனந்த ரகசிய பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. இந்த பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மே 23 சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நர்பவி நர்பவி. ஓம் சிவ சிவ ஓம்.